சேலம் மாவட்டம் ஏற்காடு மற்றும் ஆத்தூர் சட்டமன்ற தொகுதிகளைச் சேர்ந்த மாற்றுக் கட்சியினர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி முன்னிலையில் அதிமுகவில் இணைந்துள்ளனர். இது பற்றிய கூடுதல் தகவல்களை செய்தியாளர் மதியழகன் வழங்க கேட்கலாம். வணக்கம் மதியழகன். மாற்றுக் கட்சியினர் அதிமுகவில் இணைந்திருக்கின்றனர். இது தொடர்பான விவரங்களை பதிவு செய்யலாம். சேலம் புறநகர் மாவட்டம் ஏற்காடு ஒன்றிய கழக செயலாளர் அண்ணாதுரை, ஒன்றிய பேரவை துணை செயலாளர் சுரேஷ்குமார் ஆகியோர் ஏற்பாட்டில் கண்ணனூர் திமுக கிளை இளைஞரணி அமைப்பாளர் பிரதீப், எம்ஜிஆர் நகர் திமுக கிளை இளைஞரணி அமைப்பாளர் பிரேம், தேமுதிக கோவில்மேடு கிளை உறுப்பினர் அன்பரசன் உட்பட திமுக, தேமுதிக, பாஜகவை சேர்ந்த நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்கள் என 100க்கும் மேற்பட்டோர் இன்றைய தினம் அக்கட்சியில் இருந்து விலகி கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார். அதே போன்று ஆத்தூர் நகர கழக செயலாளர் மோகன் ஏற்பாட்டில் அமமுகவை சேர்ந்த மாநில மருத்துவ அணி பொருளாளர் டாக்டர் கணேஷ், ஆத்தூர் நகரம் 16வது வார்டு செயலாளர் கோபாலகிருஷ்ணன், 9வது வார்டு செயலாளர் கார்த்தி, பாமக ஆத்தூர் நகர துணை செயலாளர் ரத்தினம், பாஜக ஆத்தூர் நகர நிர்வாகி மேஸ்திரி கார்த்தி உள்பட அக்கட்சியில் இருந்து விலகிய 100க்கும் மேற்பட்டோர் கழக பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் முன்னிலையில் அதிமுகவில் இணைந்திருக்கிறார்கள். சேலம் நெடுஞ்சாலை நகர் இல்லத்தில் சேலம் புறநகர் மாவட்ட கழக செயலாளர் இளங்கோவன் தலைமையில் நடைபெற்ற இந்த நிகழ்ச்சியின் போது புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொதுச் செயலாளர் எடப்பாடி கே பழனிசாமி அவர்கள் அதிமுக துண்டு அணிவித்து வரவேற்று வாழ்த்து தெரிவித்தார். அது மட்டும் இல்லாமல் புதிதாக கழகத்தில் இணைந்தவர்களுக்கு பொங்கல் வாழ்த்துக்களையும் அவர் தெரிவித்துக் கொண்டார். இந்த நிகழ்ச்சியின் போது ஆத்தூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் ஜெய்சங்கரன், புறநகர் மாவட்ட தகவல் தொழில்நுட்ப பிரிவு செயலாளர் ஜெயகாந்தன், மாவட்ட அம்மா பேரவை இணை செயலாளர் அருண்குமார், மாவட்ட இளைஞர்கள் பாசறை செயலாளர் வாசுதேவன், மாவட்ட பிரதிநிதிகள் பாலு, முரளி, ஏற்காடு டவுன் பஞ்சாயத்து தலைவர் சிவசக்தி ரவிச்சந்திரன் உட்பட கழக நிர்வாகிகள் உடனிருந்தனர். உமேஷ், விவரங்களுக்கு நன்றி மதியழகன்.